வெல்கம் டு சுவை ஸ்டுடியோ. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நண்டு கிரேவி செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், கருவேப்பிலை தேவையான அளவு, தக்காளி 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அதுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு அது கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோடனே எண்ணெய் சூடாகும். ஒரு சைடில் முட்டை வேக வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னா நம்ம இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம். அது நல்லா வெடிக்கட்டும். அது வெடித்தோடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கணும். ஒன் சைடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். இந்த சைடில் வந்து நண்டு கழுவி மஞ்சத்தூள், உப்புத்தூள் எல்லாம் போட்டு தள்ளி க்ளீன் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதக்கிக்கணும். வேகட்டும். இந்த சைடு இடித்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா செஞ்சு வச்சுக்கணும். நல்லா செஞ்சுட்டு அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து 100 வெங்காயமும் தக்காளியும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன்.
அதையும் சேர்த்து இதோட கலந்துக்கணும். போட்டு நல்லா இது நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் போதும் காரம், அதனால கொஞ்சமாக போட்டுக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கணுன்னா நம்ம நண்டை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பிரண்டு அல்வா மாதிரி வரும் பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கறி வச்சுருக்கிற நண்டை எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கணும். இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இதில் இறங்கணும். நல்லா பரட்டி விட்டு நம்மளோட நண்டு மசாலா தயாராகிடும். உப்பு அப்படியே நம்ம போட்டோம். கொஞ்சம் கொதிக்கவும் அப்புறம் உப்பு செக் பண்ணிக்கிட்டு திருப்பி போட்டுக்கணும். அப்புறம் வேகட்டும், மூடி வச்சுக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நண்டு வெந்துருச்சாலும் பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையை போட்டுக்கணும். மல்லித்தழை தூவி கடைசியாக வந்து கருவேப்பிலை போட்டோம்னா குழம்பு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த நண்டு கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மிளகு வந்து தட்டி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லாயிருக்கும் காரமாக. இப்போது நம்மளோட நண்டு கிரேவி ரெடி. நல்லா கொட்டிக்கணும். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்டு கிரேவி யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.